2029 இந்தியா தன்னோட இரண்டாவது T20 உலக கோப்பையை ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில வின் பண்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய நன்னாள், ஒரு பொன்னாள். விவேக் ஒரு படத்துல இன்டர்வியூக்கு போவாரு. இன்டர்வியூ எடுக்கிறவரு லிஃப்ட் ஒர்க் ஆகல, என்ன பண்ணுவ, டேப்ல தண்ணி வரல, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதே கண்டெக்ஸ்ட நான் T20 உலக கோப்பை ஃபைனல் மேட்சை கம்பேர் பண்ண விரும்புறேன். அந்த மேட்சை யார் தான் மறப்பாங்க சொல்லுங்க? 17 years கழிச்சு ஜெயிச்ச அந்த மேட்ச், இட் வாஸ் a complete thriller, full of twists and turns, roller coaster of emotions-ஆ இருந்த அந்த மேட்ச், அதோட வெரி க்ரூஷியல் பாயிண்ட் தான் சூரியகுமார் யாதவோட கேட்ச். வாட் இஃப் சூரியகுமார் டிராப்பிங் த கேட்ச் ஆர் கேட்சை பிடிக்கும் போது அந்த பவுண்டரியில் என்ன ஸ்டெப் பண்ணுறாரு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இவ்வளோ சொல்கிறோமே, அந்த கேட்ச் நார்மலான கேட்சா? அது கேட்ச் இல்லைங்க, இட்ஸ் அ மேட்ச். இஃப் சப்போஸ் ஹி ட்ராப்னா என்னெல்லாம் நடந்திருக்கும்? சூரியகுமார் யாதவ் சோ கால்ட் அஸ் இந்தியாவோட 360 ஃபைனல் மேட்ச்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, ஃபீல்டிங் ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வில்லனா ஹர்திக் பாண்டியா. ஆல்ரெடி இருக்க ஹேட்ரட் போதாதுன்னு இன்னும் ஹேட்ரட் கிளம்பியிருக்கும். ஏண்டா உன்னால ஒரு ஓவர்ல 16 ரன்ஸ் கூட டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மீன்ஸா அடிச்சு தள்ளியிருப்பாங்க. அடுத்ததா நம்ம கிங் கோலி. ஃபைனல் மேட்ச்ல என்னவோ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாருதான், ஆனா அங்க 48 பால்ஸ்ல அடிச்சது தான் பிரச்சனை. கவாஸ்கரோ கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டும் கிளாஸனோட ஸ்ட்ரைக் ரேட்டையும் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாரு. அங்க இங்கன்னு சுத்தி கடைசியில ரோஹித் சர்மா கேப்டன் கிட்ட வந்திருப்பாங்க. அவரை டீம்ல எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க, இவரை டீம்ல எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. தோனி மாதிரி கேப்டன்சி பண்ண தெரியல, அவர்கிட்ட லக்கே இல்லை, இந்தியன் டீம் அந்த ஃபைனல் லைனை கிராஸ் பண்ண வைக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லியிருப்பாங்க. இஃப் சூரியகுமார் யாதவ் அந்த கேட்சை சில சென்டிமீட்டர்ஸ் தள்ளி பிடிச்சிருந்தாருன்னா. சரி, ஓகே, இப்போ என்னதான் சொல்ல வராதான்னு கேட்குறீங்க. நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா இருக்கலாம், நீங்க டேலண்டட் பர்சனா இருக்கலாம், பட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் நம்ம வாழ்க்கையில ஒன்று இருக்கு. தட்ஸ் லக். ஆமாங்க, அதிர்ஷ்டம். இது இந்த மேட்ச்ல மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலும் தான். ஹார்ட் ஒர்க்கிங், டேலண்ட் பிளஸ் லக், இந்த மூணும் இருந்ததுனால தான் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Like, share and subscribe. This is S7. Thank you.